அடுத்து ஒரு சில ஆர்டிஸ்ட்டு எரர் தான், அதை நம்ம கடந்து தான் போகணும். ஓகே, திரும்ப நம்ம நிறையா விஷயம் தோது பார்த்துக்கலாம். ஓகே, முரண்பாடு இல்லாமல் நிகழ்வாக இருந்தால் மட்டும்தான் யதார்த்த ரீதியாக நமக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் அந்த ஆர்டிஸ்ட் அப்படிங்க, இந்த ஆர்டிஸ்ட் அப்படிங்க, அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பொழப்பு ஓடாது. ஓகே, நம்ம அடுத்தடுத்த படிநிலையை நகர்ந்து போகணும். ஓகே, அடுத்து என்னுடைய மூவியில் புது புது ஆர்டிஸ்ட்டுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, ஏன்னா பழைய ஆர்டிஸ்டெல்லாம் ஒரு சில பேர் யாராக தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போயிட்டு நம்ம அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தால் தோதாகாது. அவங்களா உணர்ந்து அவங்கவுங்க பாதையில் சரியாக நடந்தால் மட்டும்தான் தீர்வு. அதனால் புது புது ஆர்டிஸ்ட்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, அதே சமயத்தில் தேவ ஸ்டூடியோவில் இருக்கிறவங்களும் மற்ற ஸ்டூடியோவிலையும் கொஞ்சம் வேலை செய்யணும். அப்போனா தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, அடுத்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்பவே நம்ம நிறையா விஷயம் தோது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேஷ் கிடைக்கும். ஓகே, சரி, அடுத்த தகவல் யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ ஓகே, சூப்பர், குட். நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 8 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு. ஓகே, ஆனால் நீங்கள் 12 ஹவர்ஸ் தான் டியூட்டி பார்க்குறீங்க. அது தோதாகாது. அதனால் ஏபிசி ஓகே 8 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டி பார்க்கணும். ஏதாவது ஒரு வேலை, அப்போனா தான் எனக்கு லாபம் கிடைக்கும். ஓகே, அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நிறைய எஜுகேஷனல் கோர்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், படிக்கணும். சும்மா அசைன்மெண்ட் எழுதியே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, அடுத்து நிறைய அனிமேஷன் மூவிஸ்லாம் புக் பண்ணணும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் சிலபஸ் மாதிரி தான், ஒரு வீடியோ கிளிப்ஸ் மாதிரி தான். ஓகே, அதை நம்ம உருவாக்குறோம். ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நிறையா மூவிஸ் புக் பண்ணால் தான் நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் பொருளாதாரம் மேம்படையும். அதில் நிறைய நன்மையும் இருக்குது. ஓகே, ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம எதுவுமே தோது பார்க்கறதுன்றது ரொம்ப சிரமம். ஓகே, இருக்கிற இயல்பையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதன்படி நம்ம ஒவ்வொன்றா தோது பார்க்கணும். அதனால் ஊருப்பட்ட வேலை இருக்குது, கம்பெனி வேலை இருக்குது. ஓகே, ஆனால் டைம் பாஸ் பண்ணலான்னு நினைக்காதீங்க. நம்ம செய்யக்கூடிய வேலையே நமக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஓகே, பொழுதுபோக்கு அப்படின்றது தனியாக போயிட்டு ஒரு டைமை வந்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம இயல்பாகவே நம்மளுடைய டைமை வந்துட்டு நம்ம ஒரு பெனிஃபிட்டாக மாற்றிக்கலாம். ஓகே, அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேனா ஜாபு அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு தான் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா அது ஒரு பொழுதுபோக்கு, அங்கே எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்மளோட லைஃபே ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் அமைச்சிக்கலாம். ஓகே, ஆனால் ஏதோ போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே, சரி, யூஎஸ்ஏ நிறையா வேலை இருக்குது. நான் ஒவ்வொன்றா தோது பார்க்குறேன். ஓகே, அதே சமயத்தில் பயன்பாடு உள்ள ஒரு வாழ்வியல் அமைச்சிக்கணும். ஒருத்தர் பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சுக்கிட்டு ஒருத்தர் துன்புறுத்துறதுனால யாரும் எதுவும் தோது பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பதில் லெட்டர் எழுதணும், நேரில் வரணும், அல்லது நான் அமெரிக்கா வரத்துக்கு தோது பார்க்கணும். ஒவ்வொரு படிநிலை இருக்குது. அந்த படிநிலையில் நம்ம தோது பார்த்தா தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் இன்னொருத்தரை துன்புறுத்துறதுனால எந்த லாபமும் கிடைக்காது அப்படின்றத நீங்கள் சரியாக உணர்ந்தால் மட்டும்தான் ரியாலிட்டியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் நிறையா விஷயம் தோது பார்ப்பீங்க. ஓகே, அதனால் பொறுமை, பதம், பக்குவம் அப்படின்றது மிகவும் அவசியம். சரி, நானாக ஏதோ தோதாகிறப்போ நானே உங்களை கூப்பிட்றேன், அவசரப்படாதீங்க. ஓகே, சரி, அடுத்து இந்த அக்கௌண்ட்ஸு டெபாசிட் ரெசிப்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சில கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் அது கடைசி காலம் வரைக்குமே உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போதுங்க, நீங்கள் டெபாசிட் ரெசிப்ட் கேஷ் எனக்கு போதுங்க, நானே பேலன்ஸ் பண்ணி அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லாேருக்கும் ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக இருக்கணும். ஓகே, அதனால் ஒரு சில டைமில் ஒரு மந்த்துக்கு ஒன்ஸ் டைம் தான் கேஷ் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஏன்னா ரிட்டர்ன் ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கணும்ல. ஓகே, அப்போனா தான் எனக்கு தோதாகும். அதுக்கு நீங்கள் நிறையா விஷயத்தில் ட்ரைனிங் ஆகி அப்டேட் ஆகணும். லாஸ்ட் டைம் தியாஸ் டெக்ஸ்டைல்ஸில் வேலை செய்கிறப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன அப்படின்னா சண்டே தான் ஆர்ஆர் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வாரமாக நான் சரியாக சாப்பிடல. அந்த பிரியாணி மிச்சமாக தான் இருந்தது. அந்த போனை அவங்க வந்துட்டு சரி ஓகே சாப்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவு பெட்ரோல் கிடச்சிருக்கும், ஓரளவு தோது பார்த்துருக்கலாம். ஒரு 4 நாள் பயங்கரமாக காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. அது சரியான நேரத்தில் நியூட்ரிஷன் கொடுக்கல அப்படின்னா அது எரராக மாறிடும். இத்தனைக்கும் ஒரு கம்பெனியோட நிறுவனர் சமமான அளவு கேஷ் கொடுக்குறான், ஷேர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் ஷேர் மாதிரி எல்லா விஷயத்தையும் தோது பார்க்குறேன். கடைசியில் ஏன்டே தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ரிட்டன்
பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுமில்ல, அந்த இடத்துல ஒரு மைனஸாக மாறிடுச்சு. அதனால் நிறைய நுட்பமான ட்ரைனிங்லாம் நிறையா விஷயம் தேவைப்படுது. ஓகே, அதனால் பொறுமையாக காத்துருங்க. நானாக தோதாகிறப்ப தான் காசு கொடுக்குறதுக்கு தோதாகும். ஏன்னா ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதோ ப்ராஃபிட் கிடைச்சா தான் பரவாயில்ல. ஓகே, அதனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நானாக கூப்பிடுவேன், அவசரப்படாதீங்க. ஏன்னா தினமும் எனக்கு வந்து கோடி கோடியாக காசு கிடைக்கிற மாதிரி நான் ஏதோ கம்பெனி எனக்கு கவனிக்காத மாதிரி நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஊருப்பட்ட கர்மவனை தான் இருக்குது. அதை சால்வ் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் சரியாக போயிடுது. ஓகே, அதனால் எனக்கு ரிட்டர்ன் பாலிசியில் ப்ராஃபிட் கிடைக்கணும். அப்போ தான் எனக்கும் கம்பெனியை ஓரளவு தோது பார்க்குறதுக்கு தோதாக இருக்கும். ஓகே, மற்றபடி ரஷ்யாவிலேருந்து கேஷ் கிடைக்கிறப்போ அந்த என்ன ப்ரொசீஜரோ அது எல்லாமே தோதாகும். ஓகே, பொறுமையாக காத்துருங்க. ஓகே, அடுத்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே சில நேரத்தில் நம்ம கேஷ் கொடுக்குறதுன்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் நிறையா விஷயம் இருக்குது. எடுத்தவங்க ஒருத்தன்னு சில நேரத்தில் நம்ம கேஷ் கொடுத்தோம் அப்படின்னா அது வெவ்வேறு உலக நாடுகளுக்கு எரராக மாறி அவங்க வந்துட்டு அந்த நாட்டுக்கு மட்டும் ஏன் காசு கொடுக்குறீங்க, ஏதோ சேதாரத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் சேதாரம் இல்லாமல் ஆதாரம் பார்க்குறப்ப தான் லாபம். ஓகே, அதனால் கேஷ் டெபாசிட் கொடுக்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அது லாபமான முறையில் நமக்கு அது பயன்படணும். ஓகே, சரி, அடுத்து நான் ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்துட்டு நிறையா நிலையில் நிர்வாகம் செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு நிதானம் இருக்கும். ஏன்னா அவங்க புதுசாக ஒன்றும் நிர்வகிக்க போகிறது கிடையாது. அவங்க 8 வழிச்சாலை அமைச்சாங்கன்னா இங்கேருந்து சென்னை போகிறதுக்கு தோதாக இருக்கும். நிறையா விஷயம் ரியாலிட்டியாக ஒரு கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆக்டர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசு, அதனால் வைப்ரேஷன் இருக்கும், பட்டர்ஃப்ளை அட்டாக் இருக்கும். என்னையே 2-3 டைம் அட்டம்ப்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. செஞ்சே விட்டாங்க. நான் ஏதோ தப்பிச்சிட்டேன் 2 டைமு 3 டைமும் நினைக்கிறேன். அதனால் இவங்களாம் நம்மளை அப்படி அட்டம்ப்ட் பண்ணுறதுனால தான் நம்ம கொஞ்சம் ஜர்க் ஆகுது. இன்னும் ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ளே அட்டம்ப்ட்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அது தோதாகாது. ஓகே, இவங்க ஏதோ ட்ரில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி. அதனால் நமக்கு இந்த மாதிரியான வைப்ரேஷன் எரர்லாம் நமக்கு தோதாகாது. ஓகே, அதனால தான் ஏடிஎம்கேனா கொஞ்சம் பக்குவமாக இருப்பாங்க. அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கொஞ்சம் இணைவாக இருக்கும். நிறைய விஷயம் தோதாகும் அப்படின்ற கான்செப்ட்டு தான். ஓகே, சரி, அடுத்து ஸ்டாலின் டிஸ்கஷன். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடியோவில் ஒரு வேலை இருக்குது. ஆனால் நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் நீங்கள் சரி செஞ்சு தான் ஆகணும். நம்மளோட அடுத்த படத்தில் கூட உங்களோட கேரக்டர் அப்படி தான். நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிடுறீங்க, திரும்ப அந்த குடும்பத்துக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்க. அதுதான் அந்த படத்தோட கேரக்டர். அது என்ன படம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் நீங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் நீங்கள் தான் சரி செய்யணும். ஆனால் எதுக்காக இந்த மாதிரிலாம் பாவம் செஞ்சீங்க, எதுக்காக இப்படிலாம் செயல்பட்டீங்க அப்படின்றதான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஆனாலும் யதார்த்த ரீதியாக சேதாரம் ஏற்பட்டுருச்சு. இப்போ அந்த சேதாரத்தை சரி செஞ்சு ஆதாரமாக மாற்றணும். ஓகே, அப்போனா தான் உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். இல்லைன்னா நரகத்தில் மிகவும் ஸ்பெஷலான கொடுமையான தண்டனையெல்லாம் காத்திருக்குது. ஓகே, அதனால் இப்போ இருந்தே தோது பாருங்கள். சரி, அடுத்த தகவல் ஸ்ரீ மகா குருதேவ் ஆசிரம டிஸ்கஷன். எனக்கு நிறையா பயிற்சி தேவைப்படுது. ஓகே, அதனால் நான் அந்த பயிற்சியை மேற்கொள்ளலான் இருக்கேன். ஓகே, இந்த பதத்திலேருந்து தான் நான் இயங்குறப்போ எனக்கு நிறையா விஷயம் ஒரு பயிற்சி நிலையில் நன்மையாக விஷயமா இருக்கும். ஓகே, ஆனால் நிறையா பேர் என்ன நினச்சிக்குவாங்க, ஓகே அவ்வளோதான் இப்படி நினைப்பாங்க. அப்படிலாம் இப்போ தான் தெரியுது யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நமக்கு நல்லது செய்வாங்க, யார் நமக்கு துரோகம் செய்வாங்க அப்படின்னு. ஓகே, அதனால் ரியாலிட்டியான லைஃப் ஸ்டைலிருந்து தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அதனால் என்னோடய படிநிலை, என்னுடைய பாதை அப்படின்றது ஒரு தனித்துவம். ஓகே, என்னோடய பாதையில் நீங்கள் பயணிக்கணும்னு நினைக்காதீங்க. அது என்னுடைய பாதை. உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையை நான் உங்களுக்கு அமைச்சு தரேன். ஓகே, அவசரப்படாதீங்க. ஓகே, சரி, குட் மார்னிங், நன்றி, வணக்கம், பாய்.